Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. തെക്കേ ഗ്രാമം மகாசக்தி விநாயகர் டெம்பிள் தத்தமங்கலம் சவுத்து வில்லேஜ் சொல்லுவா. அங்கே வெங்கட்ராமன் ராஜன் என்ன சொல்லுவா. நான் 10-20 வருஷமாக அந்த கோவில் காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ புதிய ஆஃபீஸ் பேர் எல்லாம் அங்கே ராஜேஷ் பிரகலாத் எல்லாம் எழுப்பிச்சிருக்கேன். எங்கிட்ட அதை பற்றி கூடுதல் சொல்கிறதுக்கு வேண்டி தெரியறதுனால நான் அதை சொல்ல போகிறேன். இந்த கிராமம் 450 வருஷம் பழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதுக்கு எப்படி எவிடன்ஸ் என்னன்னா, அந்த காலத்தில் சிந்தச்சன் எழுத்தச்சன் சிற்றூர்லேருந்து காடு வண்டியில் தத்தமகத்தில் காக்குறிச்சப்பன் கோவிலையும் தொழுது விநாயகர் கோவில் தொழுது போகிறதாக அங்கே துஞ்சச்ச மடத்தில் எவிடன்ஸ் இருக்குது. அதை வச்சுருந்தாக்க நான் சொல்கிறேன். இதாங்க கோவிலோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி டெம்பிள். தென் எங்கள் கிராமத்தில் இருக்கிற பழைய ஆளுகள் அந்த காலத்தில் பேங்கர் சீனிவாசியர் பேங்கர் நடத்திக்கிட்டு இருந்தார். கணபதி சகாயம் பேங்க் நடத்திக்கிட்டு இருந்தார். அவருக்கு அம்பாட்டு வரம்பில் லேண்டும் இருந்தது. அவரோட தம்பி, அவருக்கு ஒரு மூத்த புள்ள டிஎஸ் சிவராமகிருஷ்ணன். அவர் இந்த வாரம் சொல்லப்பட்டதை ஆரம்பித்தார். அவருக்கு தம்பி டிஎஸ் ராமநாதன், அவர் அந்த காலத்தில் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பிஃபார்ம் படித்து அவரும் கிளாக்ஸோ லேபரட்டரியில் வேலையாக இருந்தார். அவளாக இந்த வாரம் சொல்லப்பட்ட சாயந்தரம் நடக்கப்பட்ட வாரமும் அதுக்கு சம்பந்தித்த சாப்பாடு போடுற வார சாப்பாடும் தொடங்கி வச்சுருந்தான். வார ஜபம் எல்லாம் 3 நாளைக்கு வேத பாராயணம், வார ஜபம் எல்லாம் இருந்தது. இப்போ அவள் அங்கேருந்து மைக்ரேட் பண்ணி போன பின்னே அவள் மெட்ராஸுக்கு போன பின்னே அவள் மெட்ராஸ்லேருந்து அவளோட வீடு விற்று அந்த பணமெல்லாம் தந்துட்டு எங்களுக்கு நடத்துறதுக்குள்ள ஒரு சௌகரியத்தை செய்து போயிருக்கா. அப்புறம் அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டார். அதுலேருந்து வாரம் தான் நடக்கிறது. அப்புறம் அவரோட தம்பியாகும் டிஎஸ் ராமச்சந்திரையர், அவர் கொச்சின் ஸ்டேட்டாக இருக்கிறத, அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். கொச்சின் ஸ்டேட்டாக இருக்கிறத அவருக்கு ஓனரியாக எம்எல்சி பதவி கொடுத்துருந்தா. அப்போ அவரோட இந்த எம்எல்சி பதவியாக இருக்கிறதையாகும் எங்களோட எஸ்எம்எஸ் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆகிட்டு பிரகாபிச்சா. அப்புறம் ஒரு கை ஸ்கூலும் வந்தது. அப்புறம் விக்டோரியா காலேஜ் பாலக்காடு இருக்கிற போல் தத்தமங்கலம் கவர்மெண்ட் காலேஜும் அவர் இருக்கிற சிற்றூர் கவர்மெண்ட் காலேஜும் வந்தது. அப்புறம் அவரோட ஒரு மூத்த பிள்ளை பூனாவில் இருக்கான். அவர் 2 பொங்கலும் டாட்டா கம்பெனியில் உள்ள பெரிய பொசிஷனில் 2 பேரும் இருக்கா. அப்புறம் அவரோட தம்பி டிஆர் பத்மநாபன் சொல்லப்பட்டவர் ஐஐடி காரக்பூரில் படித்து ரிட்டையர் ஆன சேஷம் டீன் ஆஃப் அமிர்தா யூனிவர்சிட்டியில் டீனாக இருந்திருக்கார். இப்போ அவரோட தம்பி டிஎஸ் நாராயண சுவாமி மோகன் சர்மா எழுவர், அவர் ஆக்டராக இருந்திருக்கார். சட்டக்காரி படம், அப்புறம் மற்ற நெல்லி படம் எல்லாம்
அவர் எடுத்து நடத்தியிருக்கார். அப்புறம் 3 மாதம் தத்தமங்கலம் சிற்றூர் ஏரியாவில் கிராமம் பிக்சர் எடுத்து தமிழ்லேயும் மலையாளத்தையும் எடுத்து அதுக்கெல்லாம் ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் எங்கள் கிராமத்தில் லேண்ட் உள்ளதில் பரமேஸ்வரியர் காரிக்கார் பரமேஸ்வரியர் சொல்லுவாள். அவர் அந்த காலத்தில் ராஜா அவளுக்கெல்லாம் கொடுத்த லேண்டை வச்சுட்டு இருந்தார். அவரோட புள்ள வந்து அனந்த நாராயணன் எங்களோட கிராம பிரசிடண்டாக இருந்திருக்கார். அவரோட பிள்ளையாக்கம் பிரகலாது இப்போ எங்கள் கமிட்டி மெம்பராக இருக்கார். அப்புறம் அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ பிகே ராஜகோபால் மாமா இருந்திருக்கா. அந்த பிகே ராஜகோபால் மாமா இருந்திருக்கா. அவரோட அண்ணா வந்து பிகே ராமச்சந்திரனும் ஐசட் நகரில் வெட்டினரி ஹெட்டாக இருந்திருக்கார். அப்புறம் சொல்லப்போனால் பின்ன டிஎஸ் நாராயணசுவாமியே இருந்துட்டு ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் பிடபிள்யூடியில் இருந்திருக்கார். அவரோட பிள்ளையாகம் டாக்டர் சுப்பராமன் மதுரையில் கண்டு டாக்டராக இருந்தார். அவரோட பிள்ளையாகம் வெங்கடேஷ் ஆரதி வெங்கடேஷ் அவள் வந்து எங்கள் ஊரில் காஞ்சி மகாபரிவாவோட பேருக்கு மகாபரிவா விருத்தகோ ஆலயம் எடுத்து நடத்துகிறா. இப்பொழுது அது நடந்துட்டுருக்கு. எல்லா வெள்ளிக்கிழமையும் மற்ற கோபூஜையும் அனுஷ நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஜவுளி ராமநாதையர் இருந்திருக்கார். அவரோட பேரன் வந்து பிவி ஜெயராமன் எல்லா வருஷமும் இதுக்கு வருவார். மற்ற கும்பாபிஷேகம் இருந்தால் அவரும் வருவார். டிவிஎஸ் கிருஷ்ணமாமா சொல்லுவாள். அவர் வந்து வைத்தியநாதையரோட புள்ள டிவிஎஸ் கிருஷ்ணமாமான்னு சொல்லுவாள். அவர் இப்போ பெங்களூரில் இருக்கார். அவரோட பிள்ளை வந்து அவர் வந்து டாடா ஷீஸில் இருந்து ரிட்டையர் பண்ணியிருக்கார். அவரோட பிள்ளை வந்து நாகராஜன் மோகன் நாகராஜன் வேர்ல்டு பேங்கில் இருக்கார். அவரும் இந்த கிராமத்தில் தான் இருந்து சேர்ந்தவர் தான். டிகே வெங்கட்ராமையர்னு டாக்டர் டிகே வெங்கட்ராமையர் இருந்திருக்கார். என்னோட பெரியப்பாயிட்டு வரும். அவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட்டு எல்எம்பி ஆகும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட் டாக்டராக இருந்திருக்கார். அவரோட தம்பி வந்து என்னோடய அப்பா டிகே ஈஸ்வரையர் சித்ரா ஸ்டோர்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் காவேரி நிலையம் சொல்லுவாள். அந்த காவேரி நிலையத்தில் பிஎன் பத்மநாபன் அனந்த பத்மநாபன் மாமா கிருஷ்ணமூர்த்தி மாமா இருந்திருக்கா. பிரசிடண்டாக இருந்திருக்கா கொஞ்சம் வருஷம். அவரோட பிள்ளையாக ராஜேஷ் இப்போ வந்து எங்களோட ட்ரஸ்ட்டில் இதில் இருக்கான், மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கான். வைத்தியர் சொல்லுவாள். அந்த வைத்தியர் வந்து ஒரு பிள்ளை வந்து டாக்டர் குமார் இப்போ பாம்பேயில் இருக்கான். அவரும் எல்லா வருஷமும் வருவார், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வருவார். டிஎஸ் பாலகிருஷ்ணர் மாமா இருந்திருக்கா. அந்த டிஎஸ் பாலகிருஷ்ண மாமாவோடு மூத்த பிள்ளை சேஷப்பன் சொல்லுவாள். இந்த சேஷப்பன் வந்து ரயில்வேயில் இன்ஜினியராக இருந்திருக்கார், டிவிஷனல் மேனேஜராக இருந்திருக்கார். அப்புறம் அவர் வந்து போர்டு மெம்பராகிட்டாக ரிட்டையர் பண்ணார். அவரோட தம்பி சுப்பிரமணியன் சொல்லுவாள். அவர் வந்து ஐடிபிஐ பேங்கில் மேனேஜராக இருந்தார். பாலக்காடு மலபார் சிமெண்டில் டைரக்டராக இருக்கவும் செய்திருக்கார். அதாவது ரிசர்வ் பேங்கோட நாமினி ஆகிட்டு எங்கள் டைரக்டராக இருந்திருக்கார். காந்தி ராமையர் சொல்லுவாள். அவர் பெரிய காந்தினாக்கும். அவரோட பிள்ளையும் ஐடிபிஐ மேனேஜர் ஆகிட்டு ரிட்டையர் பண்ணி இப்போ பாம்பேயில் இருக்கா. பின்ன நம்மளோட கோவிலில் மகாசக்தி விநாயகர் கோவிலில் ஆദ്യமாக எங்கள் அருகில் பூஜை பண்ணது நானும் ஜோல்சியராக்கும். அவரோட பிள்ளை என் கிருஷ்ணன் எல்லா 2015 கும்பாபிஷேகத்துக்கும் 2023 கும்பாபிஷேகத்துக்கும் வந்து அட்டெண்ட் பண்ணி எங்களுக்கு வேண்ட சகாயமெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கார். ரங்கவிலாஸ் சொல்லுவா கிராமத்தில். அதில் பழனி பரமேஸ்வரையர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எங்கள் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கார். அவரோட பிள்ளை ரமணி இப்போது எங்களோட செக்ரட்டரியாக இருக்கேன், ட்ரஸ்ட்டுக்கு செக்ரட்டரியாக இருக்கேன். இதெல்லாமாகவும் எங்களோட கோவில் பற்றியுள்ள விஷயம் இப்போ நித்தியமாக உள்ள பூஜை காரியங்களெல்லாம் ராஜேஷ் பேசுவேன். மகாசக்தி மகாகணபதியே நமகா. இது தத்தமங்கலம் இந்த கோவில் மற்ற விநாயகர் கோவில் பாலக்காட்டிலேருந்து 16 கிலோமீட்டர் வருது. ஒலவக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 22 கிலோமீட்டர் வருது. இந்த சைட்லேருந்து வரந்தால் கோயம்புத்தூர்லேருந்து 52 കിലോമീറ്റർ ആകും. പിന്നെ എന്നാ കാർത്താല 5:50 കോവിൽ തുറക്കും. 8-8:30 മണിക്ക് ദീപാരാധന കഴിഞ്ഞ് ചാത്തുപോകും. അത് കഴിഞ്ഞ് സായങ്കാലം 5:45 തുടങ്ങി 7:30 ദീപാരാധന കഴിഞ്ഞ് കോവിൽ ഇത് பண்ணுவா. அது கழிஞ்சு இப்போ கோவிலில் பிரதான விசேஷங்கள் சொல்லித்தன்னா இப்போ நித்திய கணபதி ஹோமம் நடந்துட்டு இருக்குது. அது கழிஞ்சு எல்லா மாதமும் சங்கடகர சதுர்த்தி வேதபாராயணத்தோடு கூடி ருத்ராபிஷேகத்தோடு கூடி
கொண்டாடிட்டு இருக்கோம். പിന്നെ വിനായക ചതുർത്ഥി എല്ലാ വർഷവും മറ്റേ വേദപാരായണത്തോടെ രുദ്രാഭിഷേകത്തോടെ സായങ്കാലം ഭഗവാനോട് എഴുന്നള്ളത്തിരിക്കും, ഊർവലം ഇരിക്കും. അത് കഴിഞ്ഞ് നവരാത്രി 9 നാളേക്ക് നിത്യപൂജ, മറ്റേ രുദ്രാഭിഷേകം, സായങ്കാലം പൂജകളുണ്ട്. പിന്നെ സരസ്വതി പൂജ, വിജയദശമി കിട്ടക്കിരിക്കർ വാഴலாம் ബുക്കെല്ലാം കൊണ്ടുവന്ന് പൂജ ചെയ്ത് പണി വാങ്ങുക. അത് കഴിഞ്ഞ് വാര ജപം ഇരിക്കും, മറ്റേ രുദ്രാഭിഷേകം ഇരിക്കും. സായങ്കാലം അന്നയ്ക്കും ഭഗവാൻ വർഷത്തിലെ 2 നാളേക്ക് താൻ ഭഗവാൻ ഊർവലം പോവാർ. ഗ്രാമത്തിൽ പോച്ചുവെന്നാൽ அப்படி പടിഞ്ഞാറ ഗ്രാമത്തിൽ ദർശനം കൊടുത്ത് அப்படி சாஸ்தாவியும் மற்ற கிருஷ்ணசுவாமியும் பார்த்து கிழக்கே கிராமத்துக்கு போய் அங்கே தரிசனம் கொடுத்து காக்குரிச்சப்பனை பார்த்து அப்படி பகவதியும் பார்த்துட்டு அப்படி தெற்கே கிராமத்தில் வந்து இதுதான் வருஷத்தில் 2 நாளைக்கு பகவானோட ஊர்வலம். പിന്നെ எங்களோட கோவில் ஸ்ரீராம் வாத்தியார் அவர் தான் எல்லாம் வந்து எல்லா കാര്യങ്ങളും നടത്തി തന്നിട്ടുണ്ടാർ. അത് കഴിഞ്ഞ് ഇപ്പോൾ ഗ്രാമത്തെ പറ്റി ചൊല്ലുന്നത് പറഞ്ഞാൽ തെക്കേ ഗ്രാമം പല നൂറ്റാണ്ടുകൾ 100-400 വർഷം പഴക്കമുള്ളത്. എല്ലാം മായപുരം இந்த தஞ்சாவூர்லேருந்து எல்லாரும் வந்தவாள் தான். அந்த சமயத்தில் கிருஷியெல்லாம் இருந்தது. அது கழிஞ்சு அவளுக்கு மற்ற பசுக்களை எல்லாம் இது பண்ணியிருந்தா. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 1969-70 வந்ததில் எல்லா கிராமங்கள் மாதிரி எல்லாம் உபஜீவன மார்க்கனார்த்தம் வேறு സ്റ്റേറ്റുക്കെല്ലാം പോയി. ഇപ്പോൾ ഗ്രാമത്തിൽ ഒരു 6 ബ്രാഹ്മണാൾ தான் இருக்கா അല്ലുവാ, 6 ബ്രാഹ്മണാൾ இருக்கா. 25 വീട് இருக்குது, அதில் 6 ബ്രാഹ്മണാൾ தான் இருக்கா. എല്ലാവരും പോനവാൾ എല്ലാവരുമേ ഇപ്പോൾ ചൊന്നവാളുടെ പോനവാൾ എല്ലാവരുമേ അവളുടെ കുട്ടികൾ പേരന്മാരെല്ലാം വർഷத்துக்கு இந்த வாரத்துக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வருவா. இல்லாட்டா வந்து வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இருக்கா வந்து தொழுது கோவிலுக்கு வேண்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. പിന്നെ நாங்கள் எங்கேயும் மாமா சொன்ன மாதிரி எங்கேயும் பிரிவுக்கு அதுக்கு ஒன்றும் போக மாட்டோம். ஸோ சின்ன கோவில் தான். പിന്നെ എപ്പോഴും ചൊല്ലുക, മൂർത്തി ரொம்ப சின்னதாகும். நம்ம ஒரு பிரதிஷ்டை சொல்லுறது மகாசக்தி விநாயகர் சொல்லுறது அம்மையோட சைதன்யம் இருக்கிறதுனால மகாசக்தி விநாயகர் பிரதிஷ்டை, சின்ன கணபதி பிரதிஷ்டை தான். மூர்த்தி ரொம்ப ஸ்மாலாகும். மூர்த்தி இஸ் வெரி ஸ்மால், கீர்த்தி இஸ் வெரி பிக் சொல்லுவா முன்னால் இருக்கிறவா. പിന്നെ ഇതോട് നമ്മൾ அந்த അർച്ചകാലം ഒന്ന് സ്മരിക്കണം ചൊല്ലുത്തുന്നാൽ നമ്മൾ മാമാ சொன்னமாதிரி 1942லேருந்து 49 വരെ நானு ஜோல்சர் சொல்லுவா, நானு மாமா அவர் பூஜை பண்ணியிருந்தார். அவர் சுக்ல யஜுர்வேதமாக்கும் அவர் அத்தியனம் பண்ணியிருந்தார். அது கழிஞ்சு வெங்கடேஸ்வர வாத்தியார் அவரும் சாமவேதியாக இருந்தார். அவரோட பிள்ளை நாராயண வாத்தியார் கொஞ்ச காலம் பூஜை பண்ணியிருக்கார். அது கழிஞ்சு சக்கரவாணி வாத்தியார் அவரும் 10-15 வருஷம் பூஜை பண்ணியிருக்கார். அது கழிஞ்சு இவரோட திருமேனியோட பேர் என்ன, மாதவன் திருமேனி, அவரும் ஒரு 10-12 வருஷம் பூஜை பண்ணி. அது கழிஞ்சு 2011 அவர் இது பண்ணி குமார் வந்து அவரும் 12 வருஷம் பூஜை பண்ணி. இப்போது மத்திய பிரதேசிலேருந்து ஒரு சுக்ல யஜுர்வேத ராம்குமார் துபே சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கார். வேத பாராயணத்தோட டெய்லி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. நித்திய கணபதி ஹோமம் அவர் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் போனவாள் எல்லாரும் வந்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கார். പിന്നെ நீங்களும் நம்ம ஸ்ரீராம் ஹரி அவரும் ஒரு பெரிய யஜ்ஞமாகவும் பண்ணிட்டு இருக்கார். சதீஷ் நம்ம கானா எல்லாம் என்னன்னா இதொന്നും ஆருக்கும் தெரியாது. இப்போ நிறைய கிராமங்கள் இப்போ தான் எங்களுக்கு தெரியறது இந்த இடத்துல எல்லாம் கிராமங்கள் இருக்குது வள்ளி. ஸோ ஸ்ரீராம் ஹரி பெரிய ஒரு யஜ்ஞமாகவும் பண்ணிட்டு இருக்கார். வெறும் தலைமுறைக்கு யூடியூபில் போய் ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன அந்த கிராமங்கள் என்ன பிரதிஷ்டை இதெல்லாம் சொல்கிறது பெரிய ஒரு யஜ்ஞமாகவும் பண்ணிட்டு இருக்கார். പിന്നെ இவர் சொன்ன மாதிரி மோகன் சர்மா அவரும் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாகவும் பண்ணியிருக்கார். என்னன்னா இந்த பிராமணாளோட 100 வருஷம் முன்னால் எப்படி ஆச்சாரமாக இருந்தால் சொல்லி மோகன் சர்மா அந்த கிராமம் சொல்லி இங்கே கணபதி ஹோமம் பண்ணி அதை எடுத்து 3 மாதம் இங்கே இருந்து மெனக்கட்டு அதை எடுத்து எப்படியாக நம்ம பிராமின்ஸோடு மற்ற ஜாதகரணம், நாமகரணம், உபநயனம், சீமந்தம் எப்படி நடத்தியிருந்தால், கல்யாணம் 4 நாளത്തെ கல்யாணம், அதே மாதிரி ஆவணியாவட்டம் எல்லாம் 3 மாதம் இருந்து நல்லா கஷ்டப்பட்டு நல்லா எடுத்தது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். வரும் தலைமுறைகளுக்கு அதொന്നും தெரியாது. இப்போ இன்றைக்கி இதில் போய் என் கிராமம் இல்லாட்டா கிராமம் சொல்லி இது பண்ணித்து வலித்துனா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக எங்கள் கிராமத்துலேருந்து மோகன் சர்மா வேறு எங்கேயும் பண்ணியிருப்பாரா தெரியலை. பண்ணியிருக்காது இல்லை எங்கள் இது பேர் மோகன் சர்மா ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது நம்ம கம்யூனிட்டிக்கு. പിന്നെ நம்ம ശുഭരാം മാമാவோட പിള്ള ആരതി വെങ്കടേഷ് கோஷால தொடங்கியிருக்காங்க. என்ன முன்னால் எல்லா வீடுகளிலையும் பசு இருந்தது, கிருஷி இருந்தது, பசு இருந்தது. கிருஷியெல்லாம் போனப்போ எல்லாம் பசுவெல்லாம் வளம் உபஜீவனார்த்தம் வெளியில் போன சமயத்தில் ஒன்றும் இருக்கலை. இப்போ என்ன எங்கேயும் நாடன் பசுவே இல்லை. அப்போ இந்த கிராம தேசத்துக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி அவள் விருத்த கோவாலயம், காஞ்சி மகாபெரிவா விருத்த கோவாலயம் சொல்லி தொடங்கியிருக்கா. ஆருக்கு வேணா இப்போ வேணா போய் மற்ற பிறந்த நாளுக்கு இதுக்கெல்லாம் போய் கீரை, பசுவுக்கு மற்ற எள்ளு, அது கொஞ்சம் பழம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. வெள்ளிக்கிழமை கோபூஜை நடந்துட்டு இருக்கு. 2 தான் முன்னால் சொன்னால் ஸ்ரீராம் வாத்தியார் வந்து கோபூஜை பண்ணி கொடுப்பார். இந்த ஹிரண்ய ஸ்ராதம் மற்ற கோசாலைக்குள்ளேயே நேரத்தை சொல்லியிருந்தால் ரொம்ப விசேஷம். மற்ற கோசாலைக்குள்ள ஸ்ராதம் பண்ணியிருந்தால் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அதில் சொல்லி அவள் ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் கிராமத்துக்கு வேண்டி நம்ம கிராமத்தில் பண்ணியிருக்கா. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா கிராமங்களும் இப்போ பார்த்துன்னா இப்போ பூபரிஷ்கரண நியமம் கழிஞ்சு ஒன்றும் கீழுക്കൊന്നും പോലെ 10 வருஷம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இப்போ 2000க்கு எல்லாம் பிறகு நவீகரணம் அது மற்றதெல்லாம் கழிஞ்சு கும்பாபிஷேகம் எல்லாம் 30 வருஷமெல்லாம் நடக்காத கிராமங்கள் இருந்தது. இப்போ எல்லாம் நன்னா நடத்தி எல்லாம் கிராமங்கள்லாம் நன்னா மேலுக்கு மேல் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. இனியும் மேலுக்கு மேல் அபிவிருத்தி ஆகணும்னு சொல்லி விநாயகரை பிரார்த்திச்சுக்கிண்டு எல்லாருக்கும் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எங்கள் கிராமத்தில் பாலாமணின்னுட்ட ஒரு பெரிய பாட்டுக்காரி இருந்தால் அவள் தெற்கே கிராமத்தை பிறந்து வளர்ந்த சேஷம் பாட்டெல்லாம் முடித்து பாம்பேயில் செட்டில் ஆனால்
அந்த പാട്ടുമാമിയോട് ശിഷ്യന്മാരാകും ബോംബെ മറ്റേ എന്നാക്കും ശങ്കർ മഹാദേവൻ പാട്ടുകാരൻ, അപ്പുറം ബോംബെ ജയശ്രീ, അവ രണ്ടുപേരും സരോജ இந்த மோகன் ஆக்டரோட அக்கா சரோஜா அவளோட குருவாகும் இந்த பாலாமணி மாமி, தெக்கேராமுவாகும் பாலாமணி மாமி. நமஸ்காரம். நான் பாலசுப்ரமணியன், என்னோட பேர் பிரகலாத் എന്ന് கூப்பிடுவ. என்னோட கோத்திரம் பாரத்வாஜம். ഞാനിതിൽ പ്രസിഡൻ്റായിരുന്നു கொஞ்ச കാലം. പക്ഷേ എനിക്ക് பெரிய എഫർട്ടേ இருக்கலை. കാരണം എല്ലാം ചെയ്തു വെച്ചത് நம்ம രാജൻ സാറാക്കും. அதனால சாம்பத்திகமாக இப்போ காண்ற நிலை அதுக்கு வந்தது ராஜனாக்கு காரணம். பெரும்புக்காவும் பின்ன பல்லசேனக்காவுமாக்கும் கிராமத்து அடிமக்காவும். நாங்கள் வாதுவல கோத்திரமாக்கும். நாங்கள்லாம் பாரத்வாஜ் கோத்திரம், வாதுவல கோத்திரம், காஷிப்பு கோத்திரம், அப்படி எல்லா கோத்திரக்காரும் உண்டு. எல்லாருக்கும் அடிமக்காவு பெரும்பும் பல்லശ്ശേരിயுமாக்கும். சில ஆளுக்கு சிற்றூர் காவும் உண்டு. அப்படி இருக்கப்பட்ட ஆளுகளாக கிராமத்தில் இருக்கப்பட்டவா. மகா கணபதியே நமஹ. நமஸ்காரம். நான் ஸ்ரீராம் வாத்தியார். இங்கே தத்தமங்கலம் படிஞ்சாரை கிராமத்தில் இருக்கேன். இது தத்தமங்கலம் 3 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் படிஞ்சாரை கிராமத்துக்கு தொடங்கிறதுக்கு முன்னால், அதான் கிராமத்துக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கிற இடத்துல இந்த கோ ஆலயம், கோசாலையில் விருத்தா கோ ஆலயம் அப்படிங்கிறது 2016 ஆரதி வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு தம்பதிகளால் காஞ்சி மகாபெரியவாவோடு உத்தரவுப்படி சங்கல்பப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கோ ஆலயத்தோட விசேஷம் என்னென்னா, இங்கே கறக்கிற பசுக்கள் அல்ல. இது நம்ம கறவெல்லாம் பற்றி அதை நம்ம ஆൾക്കാർ அதை உபேட்சிக்கிற நிலைமையிலையும் அதே மாதிரி அதை ஸ்லாட்டருக்கு கொண்டு போகிற மாதிரி உள்ள அவஸ்தையில் இருக்கிற பசுக்களையாக்கு நாங்கள் இங்கே வாங்கி இங்கே நாங்கள் பார்த்துட்டு வரோம். பூஜை பண்ணி அவளுக்கு நேச்சுரலான ஒரு லைஃபு, நம்ம எப்படி வயசானா இருப்போமோ அதே மாதிரி ஒரு லைஃபு கொடுத்து அதுக்கு அதோட அவசான காலமும் அது இஷ்டப்படி யாத்திரையாகிறதுக்குள்ள ஒரு சௌகரியம், நம்மளுக்கு என்னெல்லாம் நமக்கு மனுஷாளுக்குன்னு உள்ள சௌகரியம் வேணுமோ அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லா சௌகரியமும் இந்த கோமாதாவுக்கு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறமா இந்த இது மகாபெரியவாளோட சங்கல்ப பிரகாரமாக இந்த கோபூஜை கோ சம்ரக்ஷணங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போது லோகத்தில் என்ன யஜ்ஞம் நடக்கணும்னாலும் யாகம் நடக்கணும்னாலும் ரொம்ப அவசியமான ஒரு சாதனம் நெய். அது தர்றது நம்ம கோமாதா. அந்த கோமாதா தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அப்படின்னு போட்டிருக்கு. தேவாளுக்குள்ள ஆகாரமான ஆஜ்யத்தை அவளோட உடம்புலேருந்து தயார்படுத்தி தரது நம்மளோட பசுக்கள். அப்போ அந்த பசுக்களுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம வேதத்தில் எல்லாமே சொல்லியிருக்கு, கோசூக்தத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அதில் அதோட சம்ரக்ஷணம் ശരിക്കും ലോക സംരക്ഷണംനാക്കും. ഗോ സംരക്ഷണங்கிறது ஏன்னா இந்த லோகத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சாதனம் கோமாதா. அப்போ அப்படி கோமாதாவில் எல்லா 33 கோடி தேவாளும் அதில் வசிக்கிறா. அதோட ஓரோ பாகத்துலேருந்து பார்த்தானா முகத்திலேருந்து ஆரம்பித்து வாலு வரை எல்லா சுவாமிகளும் எல்லா தேவாளும் அதில் வசிக்கிறா. அப்படி ஒரு கோவை நம்ம பூஜை பண்ணுறது, அதுக்கு பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ணுறது, அதுக்கு என்ன விஷயம் எந்த விதமான ஒரு கைங்கரியம் பண்ணினாலும் அதுக்கு நிறைய பலனை சொல்லியிருக்கு. இப்போ நம்மளோட வேதத்தில் கூட ஸ்ராத்தம் ஒருத்தருக்கு பண்ணுறதுக்குள்ள வசதி இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஸ்ராத்தம் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஓரோ ஸ்டெப்பாக சொல்லியிருக்கு. ஆத்தியமாக ஹோமம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அது முடியலைன்னா சங்கல்பமாக பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அது முடியலைன்னா ஹிரண்ய ரூபமாக பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதுவும் முடியலைன்னா கொஞ்சம் புல்லெல்லாம் அறுத்து பசுவுக்கு போடுன்னு சொல்லியிருக்கு.
அது ஸ்ராத்தத்துக்கு சமம். அப்போ ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு சமம். அதுக்கும் முடியலன்னா வெட்ட வெளியில் போய் நின்று என்னால் முடியலேன்னு கத்தி அழுன்னு சொல்லியிருக்கு வேதம். அப்போது அதெல்லாம் இல்லாமல் இப்போ நமக்கு கோ சம்ரக்ஷணத்து மூலமாக அப்படி தான் அதை நம்ம சொல்ல வர்றது, இந்த கோவோட விசேஷத்தை சொல்ல வரேன். கோவுக்கு புல்லு வாங்கி போடுறதோ அது சுശ്രൂഷ பண்ணுறதோ பெரிய ஒரு மகத்தான காரியம். அது எல்லாரும் பண்ணணும். நம்மளோட தாற்பயம் என்னென்னா, நாடன் பசுக்கள், அதாவது ஷயிச்சு வர்ற நம்மளோட கிராமீணமான பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறது. ஏன்னா அதோட பால் கூட சயின்டிஃபிக்காக ரொம்ப நிறைய மெடிசினல் எஃபெக்ட் இருக்கிறதாகவும் எல்லாம் ப்ரூவ்டு. അപ്പോൾ അതിനാൽ அதுக்கு நம்ம இனி வர காலத்திலேயாவது அதை பற்றி ஒரு நல்ல ஒரு தாரணை வரணும் ஆൾക്കാർക്ക്. அதோட பிராதானியம் தெரியணும். அதே மாதிரி அதை உபேட்சிக்காத ஒரு அவஸ்தை வரணும். ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா கூட ஒரு வயசுக்கு மேலே நமக்கு பிரயோஜனப்பட மாட்டான். நம்ம ஆற்றுல சும்மா தான் இருப்பாள். அப்போ சும்மா இருக்கிறவாளுக்கு எண்ணத்துக்கு சுശ്രൂഷ பண்ணணுங்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவளோட நல்ல காரியத்தில் நம்மளை பார்த்துண்டாச்சு. அதே மாதிரி அதுக்கு சக்தி இருக்கிற காலத்துல எல்லாம் அதுக்கு நம்ம பாலை தந்தாச்சு. அதோடு அந்த பால் இல்லாத ஒரு அவஸ்தை வரும்போது அதை நம்ம சுശ്രൂஷிச்சு அதை நம்ம ஆற்றுல ஒரு மனுஷாலாக பார்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த வேதத்தோட தாற்பயம். அப்படி பண்ணினோம்னா நமக்கு ஸ்ரேயஸான பலன். எந்த ஒரு சாதனையுமே அதை காரியம் கழிஞ்சு உபேட்சிக்கப்படாது. அதில் நமக்கும் சிரமம், அது இன்னும் ரொம்ப வருத்தப்படும். காரணம் நம்மளோட சக்தி இருக்கிற காலத்துல எல்லாம் நம்மளை உபயோகிச்சுட்டு இப்போ நான் என்னோட படாத அவஸ்தையில் நீங்கள் என்னை கொண்டு போய் எங்கேயா விட்டு விடுறீர்கள், ஆறாவது கொண்டு வெட்டிண்டு விடுறா, அப்படித்த அவஸ்தை இல்லாமல் அதுவும் ஒரு ஜீவனாக பார்த்து அதுக்கு எப்படி நம்ம இயற்கையாக என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் நடக்கிறதுக்குள்ள ஒரு போம்பழி, அதுக்கு ஒரு ஹேதுவாக நம்ம இருக்கணும். மகாபெரியவாவும் வேதவும் எல்லாம் சொல்கிறது கோசம்ரக்ஷணம் ரொம்ப அவசியம். அப்போ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்ரக்ஷணத்துக்கு எல்லாரும் ஈடுபடணும். அவளால் முடிஞ்ச சகாயங்களை செய்து வரணும். எங்கே கோ ஆலயம் இருந்தாலும் எங்கே கோசாலை இருந்தாலும் நம்மளால் இயன்ற கீரை வாங்கி கொடுக்குறதோ, வைக்கோலோ, புண்ணாக்கோ, தவிடோ எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா அது ஒரு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது அது கூட பெரிய காரியம். அப்போ அதையெல்லாம் பண்ணி லோகக்ஷேமார்த்தமாக தான் இப்போ நம்ம பண்ணுற எல்லா சங்கல்பமுமே லோகக்ஷேமார்த்தம். அப்போ லோகக்ஷேமார்த்தம் லோகத்தில் எல்லா ஜீவிகளும் நன்னா இருக்கணும். காஸ்ட் கிரீடெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுக்கு ஒரு பிரார்த்தனையாக தான் இந்த கோ பூஜையும் இந்த ஆலயத்தையும் நம்ம நடத்திட்டு வரோம். இதை புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ இது மாதிரி உள்ள சம்பிரம்பங்கள், அதாவது இது மாதிரி இது எல்லா இடத்துலையும் உண்டாகணும். அதுக்கு எல்லாரும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லேருந்து எல்லாரும் அதுக்கு சகாயமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். மகாபெரிவா சரணம். என்னோடய பேர் ராஜேஷ். இங்கே கோ ஆலயத்துக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஆச்சாரியரெல்லாம் சொல்லியாச்சு. എന്നാലും இப்போ என்னன்னா நம்ம இப்போது கோ ஆலயம்னு சொல்கிறது நம்ம தேவாலயம் மாதிரி எப்போ கோவிலில் எப்படி நம்ம மற்ற பிரதட்சணம் நம்ம கர்ப்பகிரகத்தை ஸ்ரீகோவில் பிரதட்சணம் பண்ணுவோம் அதே மாதிரியாக்கும் பண்ணியிருக்கா. என்னன்னா பிரதட்சணம் பண்ணி வரது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். പിന്നെ പശുவுக்கு வேண்டப்போ நீங்கள் வயசான பசுக்கெல்லாம் அதனால தான் விருத்த கோஆலயம் போட்டிருக்கு. விருத்த கோஆலயத்தில் பசுக்கள் எல்லாம் படுத்துக்கிறதுக்கு பெட்டு போட்டு கொடுத்துருக்கு. அது கழிஞ்சு எல்லா இந்த சம்மரில் சூட்டில் எல்லா மற்ற பசுக்களுக்கும் ஃபேனு போட்டு கொடுத்துருக்கு. அது கழிஞ்சு ஆட்டோமேட்டிக் வாட்டர் சிஸ்டம் எப்போ வேணுனாலும் அவளுக்கு நம்மளோட இதில்லாய்க்கு ஜலத்தை இது பண்ணலாம். அது கழிஞ்சு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சங்கீதம் கேட்டுண்டு தான் மற்ற காலத்தால் பசுக்கள் எல்லாம் எழுந்திருக்கும். எப்பப்போ வேணுமோ சாயங்காலம் எல்லாம் சங்கீதம் போடுவோம். அந்த சிஸ்டம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அது கழிஞ்சு பின்னா இப்போ நம்ம கிராமத்திலெல்லாம் முன்னாலெல்லாம் இந்த தொழுத்து இருந்தது. மற்ற எல்லாருமே பசு முக்கால்வாசி ஆளுகளும் நம்ம தேசிய பசுவை வளர்த்திருந்தா. இப்போ எல்லாம் எல்லாரும் டவுனுக்கெல்லாம் போனதுனால இப்போ கிராமங்களில் எங்கேயும் யாருமே இது பண்ணுறதில்லை. அப்போது கிராமக்ஷேமார்த்தம் தேசக்ஷேமார்த்தத்துக்கு வேண்டித்தான் நம்ம பெரியவா சங்கல்பப்படி ஆரதி வெங்கடேஷ தம்பதிகள் தொடங்கினது. அவளுக்கும் எல்லா வேதமாதாவோட அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி தான் டெய்லி சந்தர்ஷம் நிறைய ஆளுகளெல்லாம் வந்துட்டுருக்கா. ஒருத்தர் இந்த பிறந்த நாளுக்கு பசுவுக்கு கீரை மற்ற பழமெல்லாம் கொடுப்பா. பின்ன கோபூஜை பண்ணணும்னு சொல்லுவா. அப்போ 2 நாளைக்கு முன்னால் சொன்னால் நம்ம ஸ்ரீராம் பாத்தியார் பண்ணி கொடுப்பார். பாம்பே டெல்லியில் இருக்கிறவாளும் அவளெல்லாம் கூப்பிட்டு அமாவாசைக்கு கீரையெல்லாம் கொடுக்க சொல்லுவாள். அது கழிஞ்சு மற்ற அந்த பழமெல்லாம் கொடுக்க சொல்லுவாள். ஸ்ராத்தன்னைக்கு அவளோட ஸ்ராத்தன்னைக்கு அங்கே இடர்ந்தாலும் இந்த பசுவுக்கெல்லாம் கீரை, அகத்திக்கீரை கிடச்சா அகத்திக்கீரை பாக்கி எல்லாம் கொடுக்க சொல்லுவாள். பின்ன உள்ள செலவாக இந்த கோஷாலைக்குள்ளேயே ஹிரண்ய ஸ்ராத்தம் எல்லாம் சொல்லி நேரத்தை 4 நாள் முன்னால் சொன்னால் இந்த ஹிரண்ய ஸ்ராதமும் இடறதுக்குள்ள இது எல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்குது. அதனால் இது எல்லாரும் பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது கோபூஜை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தந்தால்
இதுக்கு கீழே எங்கள் நம்பரை கொடுத்துருப்போம், நீங்கள் சொல்லுத்து வெளுத்துன்னா. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கோசாலையில் போய் இதெல்லாம் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் கோவில் இருக்கும், பட் கோசாலை இருக்கிறது வெல்லுறது ரொம்ப அபூர்வம் தான். அப்போ நீங்கள் அந்த இதில் ஏதாவது உங்களுக்கு கோபூஜையோ இல்லை பசுக்களுக்கு கோமாதாக்கு அந்த மற்ற கயிறையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா இதுக்கு கீழே அந்த நம்பரில் கூப்பிட்டது வெளுத்துன்னா உங்கள் சார்பாக நாங்கள் பிரார்த்திச்சுட்டு இங்கே கொடுப்போம். பின்ன என்ன இதுக்கு விசேஷம் கேட்டால் நாங்கள் யார்கிட்டேருந்து டொனேஷன்லாம் வாங்குறது கிடையாது. இந்த கோசாலை இல்லாத அவள் சங்கல்பப்படி நடத்தின்னு இருக்கா. பின்ன எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கிறதுனால அவள்கிட்டேருந்து அனுப்பி தந்த பணத்துக்கு நேர கீரை இது வாங்கி நாங்கள் பிரார்த்திச்சுட்டு பசுவுக்கு அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை மற்ற இந்த எள்ளு கொடுக்குற அந்த இது மற்ற கொடுத்ததுன்னா பிதர்களுக்கு எல்லாம் ரொம்ப மோட்சம் கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் ரிஷிகள் சொன்னதெல்லாம் அங்கே எழுதி போட்டிருக்கு. ரிஷிகள் சொன்னதெல்லாம் அந்த இதில் பாயிண்ட் வைஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதுவும் எல்லாம் பாருங்கோ. அது கழிஞ்சு பின்ன என்னன்னா இப்போ நம்மளொன்று தொடங்கி வரலாம், பணம் இருக்குது தொடங்கி வரலாம், அது நடத்திட்டு போகிறது தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் பார்த்தா 2016 8 வருஷமாக இந்த முத்து ஆரதி முத்து நம்ம செல்வி இவ 2 பேருக்கு இங்கே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு. அவள் பணத்துக்கு வேண்டியிட்டில்ல, ஆத்மார்த்தமாக ரொம்ப ஆறு வந்தாலும் சொல்லுவா அத்தனை க்ளீனாக. இப்போ இந்த மாதൃഭൂമി அமிர்தா டிவி எல்லாம் வந்துட்டு இத்தனை க்ளீனான கோஆலயம் எங்கேயுமே பார்த்துட்டில்லை சாமி. எவ்வளோ கோடிக்கணக்கு பணம் வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதனால் அவள் நல்ல ஆத்மார்த்தமாக அவளுக்கு செல்வி மற்ற முத்துவெல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு புறமே என்னன்னா நம்ம இதுக்கு மற்ற நம்ம ஆத்மீயத்துக்கு புறமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த 8 பசுக்கள் 9 பசுக்களோடு இந்த சாணகம் இருக்கே. அப்போ முன்னால் ஒரு 7 8 9 ஏக்கர் இங்கே இந்த ராசவளத்தில் பண்ணியிருந்தவாள் இப்போது இந்த சாணகத்தை கொண்டு போய் ஜெய்வ வளத்தில் கிருஷி பண்ணிக்கிட்டு இருக்கா. காய்கறி இங்கே இந்த வளத்தை கொண்டு போய் காய்கறி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்ன அந்த கோமூத்திரம் எல்லாம் நாங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் ஆஸ்பத்திரிக்கு, சிலப்போ ஜீவாமிர்தம் உண்டாக்குறதுக்கு பஞ்சகவியம் உண்டாக்குறதுக்கு எல்லாம் இங்கேருந்து கொண்டு போவா. அதுக்கப்புறமே என்னென்னா நாங்கள் விபூதி உண்டாக்குவோம். விபூதி உண்டாக்குறத எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுவாள் ஜபிக்க. இப்போ பாம்பேயில் கிராமத்துலேருந்து வந்தவாள்லாம் சாஸ்தாபிரதிக்கெல்லாம் வந்தவாள்லாம் எடுத்துன்னு போவோம். சிலவா அனுப்பி தர சொல்லிட்டுனா நாங்கள் அனுப்பி கொடுவோம், அதுக்கு வந்து காசு வாங்குறதில்லை. பின்ன வரளி எல்லாம் இந்த மற்ற நம்ம ஸ்ரீராம் எங்கெல்லாம் மனமாக முடிஞ்சதெல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பண்ணி அப்போ இது நீங்கள் யாராவது பார்த்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா இந்த நம்பரில் இது பண்ணால் நாங்கள் கோபூஜை இதெல்லாம் பண்ணி தரோம். பெரிய வாசனம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.